கைய விடு. டேய் வினோத், மாப்ள அட்றா மாப்ள இன்னும் வர்றான் சூறாம்ல. ஆண்டல கடைசி ஒரு தடவை யோசிச்சு கண்டல. வா போலாம். பாத்தேன்னு போலாம். ஏய் என்ன அவன் முன்னாடி போறா? அப்பா என்னம்மா டென்ஷனா இருக்கியா? எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லப்பா. எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டென்ஷன் இல்லம்மா, ஒரு மாதிரி கவலை. கவலையா? ஏன்பா? இல்லம்மா, இத்தனை நாளா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பார்த்தாச்சு. உனக்கு வரப்போறவனு அப்படியே பார்த்துக்கணுமேங்கிற கவலை தான். அவர் ஐயோ பாவம்பா, நான் தான் அவரை பத்திரமா பாத்துக்கணும். நிஜமாப்பா, உண்மையிலேயே அவர் அப்படிதான். அடிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்தா கூட நான் தான் அவரை அடிச்சிருப்பேன். அவர் என்ன அடிச்சிருக்க மாட்டாரு. என்னமோ கல்யாணம் பண்ணி என்ன கண்காணாத இடத்துக்கு அனுப்பி விடுற மாதிரி பேசுறீங்க. மாப்பிள்ள தான்ப்பா நம்ம வீட்டுக்கு வராரு. நான் எங்கேயுமே போகல. அவங்க வீட்டுல தான் யோசிக்கணும். சந்தோஷமா இருக்கல்லம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. நல்லது, அது போதுமா. எதுக்குப்பா இது? வச்சுக்கம்மா, உனக்கு என்ன தரதுன்னே தெரியல. இது என்னப்பா பண்றது? ஏதாச்சும் செலவழிமா, வச்சுக்க. என்ன குழந்தனாரு? தூங்கிட்டு இருக்குமோ? என்ன குழந்தனாரு இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு திறந்துதான் பாருங்க. இல்லைண்ணே, அது கொஞ்சம் வேற மாதிரி பேசிட்டு இருந்துச்சு, அதான். அப்படின்னா பாத்துற வேண்டியதானே? இல்லைண்ணே வேண்டாம். ஆண்டாலே அனி, எங்க நீ ஆண்டால? அதானே, எங்க அவ? ஆண்டாலே ஆண்டாலே இருக்கு. குழந்தனாரே, நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன நீ? ஒண்ணும் இல்ல குழந்தனாரே, மாப்பிள்ளைய பார்த்து ஏதோ தனியா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கதான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க குழந்தனாரே, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப தெளிவாதான் இருக்காங்க. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் குழந்தனாரே த்ரில்லே. நாளையில என்ன அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பஞ்சாதி. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒருத்தர் முந்திய ஒருத்தர் பார்த்துதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைல்ல. ஆத்தி மடக்கி மடக்கி இப்படி கேள்வி கேட்கறானே. சரி, நான் பாத்துக்கிறேன். நம்ம சொன்ன கதையை இவன் நம்பினானா நம்பலையான்னு தெரியலையே. எது எப்படியோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரேன்னு போனவ திரும்பி வரல, அவ்வளவுதான். இங்க பாருங்க கல்பனா, நாங்க ஓடி வந்தது கல்யாணம் பண்றதுக்கு இல்ல, ஆண்டாளுக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான். காலையில கல்யாணம் நின்றுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதும் மாமாவை பார்த்து பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு விலைக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் என்னன்றது ஆண்டாள் தான் முடிவு பண்ணணும். என்னென்ன சொல்றீங்க? அப்போ நீங்க ரெண்டு பேரும்? சாரி மாப்ள, நான் தான் தெளிவா சொல்லியிருக்கணும், சொல்லாம. விடிஞ்ச ஆண்டாளுக்கு கல்யாணம், பிடிக்காத மாப்பிள்ள கூட கல்யாணம் நடக்க போது மண்டபத்துக்கு போய் பொண்ணத்துக்கு போற நீங்க சொன்ன உடனே நான் தான் வேற என்ன நினைச்சிட்டேன்.
என்ன நினைச்சீங்க? இல்லை எங்களை மாதிரி நீங்களும் வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ண போறீங்கன்னு. அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு பார்த்து வச்ச பையன் தப்பான ஆளுன்னு கடைசி நிமிஷத்துல தான் தெரிஞ்சது. வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லி பார்த்துட்டேன். யாரும் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்ல. அதான் வேற வழி இல்லாம வீட்டை விட்டு வர வேண்டியதாயிடுச்சு.